singers, welcome to drama series Tamil. இன்னைக்கு நம்ம பார்க்க போறது The Prisoner of Beauty ல எபிசோட் நம்பர் 19. 2-3 நாளா சீரிஸ் போடாததுக்கு சாரி. ஏன்னா எனக்கு உடம்பும் சரியில்லை, எடிட் பண்றதுக்கு டைமும் இல்ல. அதனால தான் என்னால எடிட் பண்ண முடியல. இன்னையில இருந்து ரெகுலரா வீடியோ வந்துரும், ஓகேவா? லாஸ்ட் எபிசோட்ல நம்ம ஹீரோயினுக்கு பிரசன்ட் பண்ணிட்டு போயிருப்பாங்கல்ல. ஹீரோயினுக்கு திரும்பவும் ஊருக்கு போறதுல இஷ்டமே இல்ல. நாளைக்கு வேற ஹீரோ கிளம்பணும்னு சொல்லிட்டான். வேற ஏதாவது பிளான் பண்ணி நம்ம ரெண்டு பேரும் இங்க இருக்கிற மாதிரி ஏதாச்சும் பண்ணணும் அப்படின்னு முடிவு பண்றாங்க. அதனால பானியோட மேயர் இருப்பாங்கல்ல, அவங்கள கூட்டிட்டு வர சொல்றாங்க டயோ கிட்ட சொல்லி. அதே நேரத்துல இந்த பக்கம் பாத்தீங்கன்னா போயா சிட்டில டேஷியோ எம்ப்ராய்டரி போட்டுட்டு இருப்பாங்களா, அத பைசி தள்ளி இருந்து பாத்துட்டு இருப்பாங்க. அப்போ போயா கை வச்சு எதையோ எடுக்கிற மாதிரி போறாங்க. பைசியும் என்னன்னு கேக்குறாங்களா. டேஷியோ சொல்றாங்க, ஆக்சுவலி நான் ஊர்ல இருக்கும்போது என்னோட அம்மாவும் அப்பாவும் எப்பவுமே எனக்கு சோர் ஃப்ரூட் கொடுப்பாங்க. அதை சாப்பிட்டுட்டே நான் எம்ப்ராய்டரி பண்ணுவேன், இல்லனா மியூசிக் போடுவேன். அதை சாப்பிட்டு பழகிடுச்சா அதே ஞாபகத்துல அப்படி கை வந்துருச்சு, அவ்வளவுதான், மத்தபடி எதுவும் கிடையாதுன்னு. இதை கேட்டோடனே பைசிக்கு ரொம்ப ஒரு மாதிரி இருக்கு. ஏன்னா பைசியை பொறுத்த வரைக்கும் டேஷியோவுக்கு எல்லாமே கிடைக்கணும், எதுவுமே அவங்களுக்கு கிடைக்காம இருக்க கூடாது. அதனால என்ன பண்றா, அதை தேடி போறானா. அப்ப அடிபட்டு ஊர் மக்கள் எல்லாருமே அவனை கூட்டிட்டு வராங்க. அதை பார்த்தோன்னே டேஷியோவுக்கு ரொம்ப கஷ்டமாயிடுச்சு. எப்படியோ வீட்டுல வச்சு மருத்துவம் பார்த்து பைசி எழுந்திருச்சுடுறாங்க. நான் உனக்காக சோர் ஃப்ரூட் பறிக்கிறதுக்காக தான் போயிருந்தேன், இந்தா சாப்பிடு, இது நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன்னு. அதை பார்த்த உடனே டேஷியோவுக்கு ரொம்ப அழுக்கலையா வருது. அழுதுகிட்டே அதை சாப்பிடுறாங்க. இது அந்த அளவு ஒன்றும் டேஸ்டா இல்ல. தயவு செஞ்சு எனக்காக ஒரு விஷயத்த பண்றதுக்காக போயிட்டு உன்னோட உயிரை இந்த மாதிரி பணைய வைக்காதன்றாங்களா. அதுக்கு பைசியும், ஆனா நான் உயிரோடி வந்துட்டேன்ல, நான் பார்டர் பக்கத்துல போகும்போது அந்த ஜயட்டா இருக்கான்ல, அவரோட படை வீரர்கள் என்ன பார்த்துட்டாங்க, இல்லனா எனக்கு எதுவும் ஆயிருக்காதுன்னு. டேஷியோவும், நம்ம இங்க இருந்து போயிடலாம் பைசி, இதுக்கு மேல நம்ம இங்க இருக்க வேண்டாம், உனக்கு ஏதாவது பிரச்சனை வந்துடுமோ அப்படின்னு எனக்கு பயமா இருக்குன்னு பைசி சொல்றாங்க. நீ நிறைய தடவை இங்க இருந்து போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்க, ஆனா நான் எதுக்காக இங்க இருக்கணும்னு சொல்றேன்னா உனக்கு நிரந்தரமான ஒரு வீடு கொடுக்கணும் அப்படின்றதுக்காக தான். ப்ளீஸ் என்ன புரிஞ்சுக்கோ, நான் இனி எந்த பிரச்சனைக்கும் போக மாட்டேன், எனக்கு இந்த மாதிரி அடிப்படாம நான் பாத்துக்கிறேன், ப்ராமிஸ்னு. டேஷியோவும், இன்னொரு தடவை எங்கேயாச்சும் போயிட்டு அதை பறிச்சுட்டு வரேன் இதை பறிச்சுட்டு வரேன் அப்படின்னு கையை கால உடச்சிட்டு வர மாட்டேன்னு ப்ராமிஸ் பண்ணுவியான்னு கேட்கறதுக்கு பைசியும் ப்ராமிஸ் பண்ணி கொடுத்துருக்காங்க. டேஷியோட லவ் இதுல ரொம்ப கிளியரா நமக்கு தெரியுது. இந்த பக்கம் நம்ம ஹீரோ கிளம்புறதுக்கு ரெடி ஆயிட்டாங்கல்ல. அப்ப பானி சிட்டியோட மேயர், ரியூஜன் சிட்டியோட மேயர், ஜிந்து சிட்டியோட மேயர் எல்லாருமே ஹீரோ வழி அனுப்பி வைக்கிறதுக்காக நின்னுட்டு இருக்காங்க. எப்பவும் போல பானி சிட்டியும் ஜிந்து சிட்டியும் அட்டாக் பண்ணிக்கிறாங்க ஒருத்தர் மாத்தி ஒருத்தர். அதை பார்த்துட்டு இருக்கக்கூடிய லியாங்கும், ஹீரோ இவங்க சண்டை எப்பதான் தீரும்னு கேக்குறாங்களா. அப்ப ஹீரோவும், அங்க பாருடா, ரியூஜன் சிட்டியோட மேயர் எவ்வளவு அழகா நின்னுட்டு இருக்காரு, அவரோட பொண்ணை மட்டும் நீ கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு ஒரு வார்த்தை சொல்லு, இந்நேரத்துக்கு நீ தளபதி எவ்வளவு பெரிய பொசிஷனுக்கு போயிருந்திருப்ப, ஏண்டா உனக்கு நான் வேணா அவங்க கிட்ட போய் பேசுவேன்னு கேக்குறதுக்கு லியாங்கும், இல்ல வேண்டாம், நீ ஒண்ணு போய் பேச வேண்டாம், இங்க நில்லு, உனக்கு இதெல்லாம் புரியாது அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. அப்ப நம்ம ஹீரோயின், நான் கிளம்பிட்டேன் அப்படின்னு வெளியில வராங்களா. அவங்கள பார்த்த உடனே ஹீரோ அப்படியே தலை சுத்தி போயிடுறாங்க, அவ்வளவு அழகா இருக்காங்க. அது மட்டும் இல்லாம ஹீரோ வாங்கி கொடுத்த கிளிப்ப வேற வச்சிருக்காங்களா. ஹீரோயினும் ஹீரோ ஏதாவது சொல்லுவான் அப்படின்னு வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. ஆனா ஹீரோ கண்டுக்கவே இல்லையே, சரிவா கிளம்பலான்னு சொல்லிடுறாங்க. ஹீரோயினுக்கு செம்ம காண்ட் ஆயிடுச்சு. அப்படியே பானியோட மேயருக்கு சிக்னல் கொடுக்குறாங்க. பானியோட மேயரும், ஹீரோ நீங்க போற வழியில அப்படியே பானி சிட்டிக்கு போயிட்டு வந்துடுறீங்களான்னு. ஹீரோவும் எதுக்குன்னு கேக்குறாங்க. பானி மேயரும், அணை கட்டுறதுக்கு தேவையான ஒரு புக்கு என்னோட ஊர்ல இருந்துட்டு அதை நீயாவே போயிட்டு எடுத்து யார்கிட்டயாச்சும் கொடுத்து அனுப்பணும்னு வச்சுக்கோ, நான் நிம்மதியா இருப்பேன். இல்லைன்னா யாராச்சும் தொலைச்சிட்டாங்க, கரெக்டா எடுத்து தரல அப்படின்னா அதனாலதான் நீயே போயிட்டு பத்திரமா எனக்கு அந்த புக்கை எடுத்து கொடுக்குறியான்னு. ஹீரோயினுக்கு சந்தோஷம் ஆயிடுச்சு. ஏன்னா ஹீரோயின் வீட்டுக்கு போக கூடாது, பானி சிட்டிக்கு போய் சுத்தி பார்த்துட்டு போகணும் அப்படின்றத முடிவு பண்ணி இருந்திருப்பாங்க. அப்போ சிந்து மேயர் சொல்றாங்க, உனக்கு அறிவே இல்லையாடா, முக்கியமான விஷயத்த அப்படியே வச்சுட்டு வருவா அப்படின்னு இவன் வேற ஏத்தி விட ஆரம்பிக்கிறான். நம்ம ஹீரோயினும், ஐயோ சண்டை போட்டு கெடுத்துறாதீங்கடா அப்படின்னு பார்த்துட்டு இருக்கும்போது ஹீரோவும், சரி ஹீரோயின் நீ வண்டியில போய் ஏறு, நான் பானி சிட்டியோட மேயர்கிட்ட என்ன புக் அப்படின்னு பேசிட்டு வந்துடுறேன் அப்படின்னு ஹீரோயின் அனுப்பி வைக்கிறாங்களா. ஹீரோயின் ஹீரோவை பார்த்து லுக்கு விட்டுக்கிட்டே சைட் அடிச்சுட்டே அவங்களோட கேரேஜ்ல ஏறுறாங்க. ஹீரோக்கே ஐயோ இவையே இப்படி பாக்குறா அப்படின்ற மாதிரி இருக்கு. இப்ப போயிட்டு இருக்கும்போது ஒரு இடத்துல ரெஸ்ட் எடுக்கிறதுக்காக இறங்குறாங்களா. நம்ம ஹீரோயினும் கீழே இறங்கி வராங்க. ஹீரோவும், எதுக்காக நீ கீழே இறங்கி வந்தனே. ஹீரோயினும், உன் கூட சேர்ந்து சாப்பிடணும் அப்படின்றதுக்காக தான் வந்திருக்கேன் அப்படின்னு கையில ஒரு பாக்ஸ் வச்சிருக்காங்க. ஆனா ஹீரோ அதை கவனிக்காம, ஓ ஆமா பாத்தியா, நீ அப்பவே இந்த பிரெட் பிடிச்சிருக்குன்னு சொன்னல, இந்த வச்சுக்கோ அப்படின்னு பிரெட் சாப்பிட கொடுக்குறாங்க. ஹீரோயினும், அட பாவி, இதுக்கு மேல உனக்கு எப்படிடா நான் டைரக்டா சொல்லி புரிய வைக்கிறது அப்படின்ற மாதிரி யோசிச்சுட்டு இருக்காங்களா. அப்ப லியாங் வந்துட்டு, ஹீரோ அங்க போற வழியில எல்லாமே கல்லா கடந்துட்டு இருக்கு, என்ன பண்றது அப்படின்றது தெரியலன்னு. ஹீரோவும், சரி நான் வரேன், இந்த ஹீரோயின் இந்த பிரெட் ஃபுல்லாத்தையுமே நீயே சாப்பிடு அப்படின்னு அங்க இருந்து கிளம்பி போயிடுறாங்க. ஹீரோயினுக்கு ரொம்ப கோவம். அந்த கோவத்திலேயே கேரேஜ்ல ஏறுறாங்களா. அப்ப லியாங் போயிட்டு டயோ கிட்ட, டயோ உனக்காக நான் இதை கொண்டு வந்திருக்கேன்னு. டயோ
டயோ எனக்கு வேண்டாம் அப்படின்னு தள்ளி போறாங்க. லியாங்கும் ஏன் உனக்கு வேண்டாம்னு சொல்லிட்டு போறேன்னு டயோவும் பாத்தியா ஹீரோயினா அவங்க எவ்வளவு டிசப்பாயின்மெண்டா இருக்காங்க, ஹீரோக்கு ஒண்ணுமே புரியாதா, ரொமான்ஸ் அப்படின்னா கூட அவனுக்கு தெரியாதான்னு கேக்குறதுக்கு லியாங்கும் என்ன பண்றது, அவனுக்கு ரொமான்ஸ்னா ஒண்ணுமே தெரியாது, அதுக்கு எதுக்காக நீ ஏன் மேல கோவப்பட்டு இருக்க, இந்தா இதை நான் உனக்காக தான் கொண்டு வந்தேன்னு டயோ உடனே அதை வாங்கிட்டு நீ என்கிட்ட ஹீரோயின் முன்னாடி எல்லாம் இதை கொடுக்காத, பாவம் ஹீரோயினோட ஃபேஸ் அப்படியே ஒன்னும் சொல்ல முடியாத அளவுக்கு சொங்கி போயிடுச்சு, நீ ஹீரோவை எப்படியாச்சும் ஹீரோயின் கூட சேர்த்து வச்சே ஆகணும், ஏன்னா ஹீரோயின் ட்ரை பண்ணிட்டு இருக்கத நீ தான் நடுவுல வந்து குழப்பி விட்ட, எனக்கு தெரியாது, அவங்க ரெண்டு பேருக்கும் தனியா இருக்கிற மாதிரி நீ தான் ஏதாவது ஒரு டைமை கிரியேட் பண்ணி கொடுக்கணும்னு லியாங்கும் அடிப்பாவி இவ்ளோ பெரிய டாஸ்க் எனக்கு கொடுத்துட்டு போயிட்டாலே அப்படின்ற மாதிரி பாத்துட்டு இருக்காங்க. அதுக்கப்புறமா தனியா உட்காந்து யோசிச்சுட்டு இருக்காங்களா, தளபதிகள் எல்லாரும் என்னாச்சுன்னு கேக்குறதுக்கு லியாங்கும் நடந்த எல்லாத்தையுமே சொல்றாங்க. நீங்க தான் எனக்கு ஹெல்ப் பண்ணணும்னு கேக்குறாங்களா, கியோவும் என்னால முடியாதுப்பா, ஹீரோ எந்த அளவுக்கு மட்டமா இந்த விஷயத்துல இருக்கான் அப்படின்றது உனக்கே தெரியும், ஹீரோவெல்லாம் யோசிக்க வைக்கிறது ரொம்ப கஷ்டம், அதனால நான் இதுல இருந்து எஸ்கேப் ஆக போறேன்னு லியாங்கும் நான் என்னோட 3 மாசம் சம்பளத்தை கொடுக்குறேன்டா ப்ளீஸ் ஹெல்ப் பண்ணுங்க அப்படின்றாங்களா. கியோவும் சரி சரி ஏய் டியூ தானே இங்க இருக்கிறதுலே சின்ன பையன், அவனோட காதை அடைச்சு தள்ளி கூட்டிட்டு போ நான் பாத்துக்கிறேன் அப்படின்னு சொல்றாங்க. டியூவும் ஏய் நீங்க எல்லாரும் என்னோட காதை அடைச்சு தள்ளி கூட்டிட்டு போக போறீங்க அப்படின்னா நீங்க ஏதோ பிளான் பண்றீங்க, என்ன பிளான் பண்றீங்கன்னு கத்தி கேக்குறாங்க. ஆனா கண்டுக்காம அவங்கள தூக்கிட்டு போயாச்சு. இப்ப லியாங் கிட்ட கியூ சொல்றாங்க ஒன்னு பண்ணலாம், ஹீரோ ஜெலஸ் ஆகுற மாதிரி ஏதாவது ஒன்னு பண்ணலாம், ஹீரோயின் கூட ஏதாவது ஒரு பையன் க்ளோஸா இருக்கத பார்த்தா கண்டிப்பா ஹீரோக்கு ஜெலஸ் ஆகும், அப்படியே ஹீரோயின் மேல அவங்களோட பாசத்தை காட்டுவாங்கன்னு. அதுக்கு லியாங்கும் நீ ட்ரை பண்றியா, நீ ஹீரோயின் கூட போறியான்னு கேக்குறதுக்கு நான் இல்லப்பா என்ன அவன் கொன்னே போட்டுருவான்னு லியாங் நீ போன்னு சொல்றதுக்கு டயோ என்ன கொண்டு போட்டுருவா, என்னால இதை பண்ண முடியாது, வேற ஏதாவது பிளான் இருக்கான்னு கேக்குறதுக்கு கியூ கொஞ்ச நேரம் யோசிச்சுட்டு என்கிட்ட ஒரு பிளான் இருக்குன்னு சொல்றாங்க. அந்த பிளான் பண்ணி லியாங் ஹீரோயின் எல்லாரையுமே கூப்பிட்டுட்டு தனியா ஒரு இடத்துக்கு சுத்தி பாக்குறதுக்காக போயிட்டு இருக்காங்க. ஹீரோயினும் என்ன எங்க கூட்டிட்டு போறீங்கன்னு கேக்குறதுக்கு லியாங்கும் ஹீரோ தான் அவங்கள வர சொன்னா, ஏய் டியோ ஹீரோயின் பக்கத்துல இருந்துக்கோ, என்ன நான் ஒரு வேலையா போயிட்டு வந்துட்டேன் அப்படின்னு வேலையா கிளம்புறாங்க. ஆக்சுவலி டியோட காதுல எதையோ வச்சு அடைச்சாங்க தெரியுமா, அது இன்னும் அவங்களோட காதுல இருந்து போகவே இல்ல. சோ லியாங் சொன்னது டியோக்கு கேட்கவே இல்ல. இந்த பக்கம் நம்ம ஹீரோ ரொம்ப சைலண்டா உட்கார்ந்து அவங்க வேலையை பார்த்துட்டு இருக்காங்களா. கியூ போயிட்டு ஏய் ஹீரோ ஹீரோ ஹீரோயினை காணல, ஹீரோயின் லியாங் டியூ எல்லாருமே சேர்ந்து போனாங்க, இன்னும் அவங்க வரவே இல்லைன்னு. ஹீரோவும் அதான் எல்லாரும் சேர்ந்து தானே போயிருக்காங்க, அப்புறம் என்ன மெதுவா வருவாங்க, வர்ற வழியில ரெஸ்ட் எடுத்திருப்பாங்க, அதனால டிலே ஆயிருக்குமா இருக்கும்னு. கியூவும் ஏய் உனக்கு புரியலையா, ஹீரோயின் பாவம் இந்த நடு காட்டுக்குள்ளாடி அவங்க எல்லாரும் தனியா போயிருக்காங்கன்னு. ஹீரோவும் இப்ப எதுக்காக நீ இவ்வளவு சீன் போட்டுட்டு இருக்க, அவ கூட ஆட்களை கூட்டிட்டு தானே போனா அப்படின்னு கேட்டுட்டு இருக்கும் போதே லியாங் ஒளிஞ்சிருந்து பாத்துட்டு இருக்காங்களா. கியூ லியாங்குக்கு சிக்னல் கொடுக்குறாங்க. சோ லியாங் ஓடி வராங்க. கியூவும் டேய் நீங்க என்னடா பண்றேன்னு கேக்குறதுக்கு நான் தண்ணி எடுக்கிறதுக்காக வந்திருக்கேன்னு. உடனே கியூ கேக்குறாங்க அப்படின்னா ஹீரோயின் தனியா இருக்காங்களான்னு. ஹீரோவும் அவ எங்க தனியா இருக்கா, அதான் டியூ இருக்காங்கல்லான்னு கேட்க கியூ சொல்றாங்க டியூ சின்ன பையன், அவனை எப்படி நம்பி ஹீரோயின் கூட விட முடியும், ஆக்சுவலி இந்த காட்டுக்குள்ளாடி நிறைய புலி இருக்கு ஓனா இருக்கு அப்படி இப்படின்னு ரொம்ப பயமுறுத்துறாங்களா. ஹீரோக்கு புரிஞ்சிச்சு, அதனால சரி சரி நானே ஹீரோயினை போய் தேடி கண்டுபிடிக்கிறேன் வாங்க போகலாம் அப்படின்னு ஹீரோயினை தேடி நடந்து போயிட்டு இருக்காங்க. ஆனா என்ன ஹீரோயின் இருந்ததுக்கான தடவே தெரியல. அங்க டியூ மட்டும் தனியா நின்று காதை நோண்டிட்டு இருக்கானா. ஏய் டியூ ஹீரோயின் எங்கன்னு கேக்குறதுக்கு ஹீரோயினா எனக்கு எப்படி தெரியும்னு கேக்குறாங்க. லியாங்கும் ஹீரோயினை பாத்துக்க சொல்லி தானே நான் உன்னை விட்டுட்டு போனேன், அவ எங்கன்னு கேக்குறதுக்கு எனக்கு தெரியாதுன்னு சொல்லிடுறாங்க. அப்பதான் ஹீரோவுக்கு டென்ஷனே ஆகுது. ஏய் டியூ ஹீரோயின் எங்க அப்படின்னு கேக்குறாங்களா. அதுக்கப்புறமா ஹீரோயினை எல்லாருமே தேட ஆரம்பிக்கிறாங்க. கால் தடங்களை கண்டுபிடிச்சு இந்த வழியா தான் ஹீரோயின் போயிருப்பா அப்படின்னு கண்டுபிடிச்சு போறாங்க. அங்க போய் பார்த்தா நம்ம ஹீரோயின் யாரோடையோ முழங்கால் போட்டு பேசிட்டு இருக்கிற மாதிரி இருக்கு, கெஞ்சிட்டு இருக்கிற மாதிரி இருக்கு. ஹீரோக்கு ரொம்ப கோவந்துருச்சு. உடனே எல்லாரையும் அரெஸ்ட் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயினை அலைக்கா தூக்கி தன்னோட குதிரை மேல உட்கார வச்சுக்கிறாங்க. நம்ம ஹீரோயினும் இங்க என்ன நடக்குது அப்படின்னு பாத்துட்டு இருக்கும் போது ஹீரோவும் எல்லாருமே இந்த மக்களை அரெஸ்ட் பண்ணுங்க, இவங்க எல்லாருமே திருட்டு பசங்க, என்னோட ஒய்ஃபே திருடிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்களா. நம்ம ஹீரோயினும் கொஞ்சம் பொறுமையா இருங்க, இவங்க யாருமே திருடங்களோ இல்லைன்னா கொலைக்காரங்களோ கொள்ளையடிக்கிறவங்களோ கிடையாது, இவங்க எல்லாருமே அகதிகள் மக்கள் அப்படின்னு. அதுக்கப்புறமா தான் ஹீரோ இவங்க எல்லாம் நார்மலான மக்களா, உன்னை கடத்தி வச்சவங்க கிடையாதான்னு கேட்க ஹீரோயினும் என்ன கடத்தி வச்சாங்களா, யாரு இவங்க, யாரும் என்ன கடத்தல, நான் தான் இவங்களை பார்த்து பேசிட்டு இருந்தேன்னு. உடனே ஹீரோ இறங்கி நின்று அந்த மக்கள் கிட்ட பேச ஆரம்பிக்கிறாங்க. அந்த மக்களும் எங்களை மன்னிச்சிருங்க, நாங்க யான்சு சிட்டில இருந்து வந்த அகதிகள், எங்களுக்கு தண்ணி கிடைக்காததுனால எங்களால பயிர்களை விளைவிக்க முடியல, பஞ்சம் பட்னி, இதனால நாங்க ஒவ்வொரு ஊரா மாறி மாறி வந்துட்டு இருக்கோம், அந்த ஜயட்டா எங்கள பாதி மக்களை கொலை பண்ணிட்டு அவனோட நாட்டுக்குள்ள நாங்க தெரியாம புகுந்துட்டோம் அப்படின்னு, எங்களுக்கு என்ன பண்றதுனே தெரியல, நாங்க உங்களுக்கு ப்ராமிஸ் பண்றோம் நாங்க யாரையுமே கொள்ளையடிச்சோம் இல்லைன்னா யாரையும் கொலை பண்ணியோ வாழல, நாங்க எல்லாருமே இந்த இடத்துல எப்படியாச்சும் வீடு கட்டி சந்தோஷமா வாழணும் அப்படின்றதுக்காக தான் இந்த இடத்துக்கு வந்தோம், ப்ளீஸ் எங்களை துரத்தி விட்டுறாதீங்க அப்படின்னு. ஹீரோ கொஞ்ச நேரம் யோசிக்கிறாங்க. நீங்க எதுக்குமே கவலைப்படாதீங்க, பானி சிட்டில நாங்க இப்போ நிறைய அணைகளை கட்டிட்டு இருக்கோம், சோ அங்க நான் உங்களை கூட்டிட்டு போயிட்டு எந்த இடத்துல வீடு கட்டினா நல்லா இருக்கும், எந்த இடத்துல தோட்டத்துல பயிர் விளைவிக்கலாம் அப்படின்னு எல்லாத்தையுமே பார்த்து அந்த மாதிரி ஒரு இடத்துக்கு நாங்க உங்களை கூட்டிட்டு போறோம், சோ அங்க நீங்க சந்தோஷமா இருக்கலாம், யாரும் உங்களை
உங்களை துரத்தி விட மாட்டாங்க. இன்னையில இருந்து நீங்க எனக்கு கீழே என்னோட மக்களா இருக்கிறதுக்கு சம்மதிச்சீங்க அப்படின்னா நீங்க எல்லாருமே வெய் சிட்டியோட மக்களா அறிவிக்கப்படுவீங்க. உங்க எல்லாருக்குமே வெய் சிட்டியோட டோக்கனை நான் கொடுப்பேன்னு மக்கள் எல்லாருக்குமே ரொம்ப சந்தோஷமாயிடுச்சு. ஹீரோயினுக்குமே சந்தோஷமாயிடுச்சு. மக்கள் எல்லார்கிட்டயுமே ஹீரோ கண்டிப்பா சொன்ன வார்த்தையை காப்பாத்துவான், நீங்க எதுக்கும் கவலைப்படாதீங்கன்னு. சோ எல்லாருக்குமே ஹாப்பி ஆயிடுச்சு. இப்ப ஹீரோவும் ஹீரோயினும் டென்ட்டுக்கு போயாச்சா. அப்ப ஹீரோயினுக்கு ரொம்ப போர் அடிக்குது. அதனால எழுந்திருச்சு போலாம் ட்ரை பண்றாங்க. ஹீரோ எங்க போறேன்னு கேக்குறாங்களா. ஹீரோயினும் தண்ணி குடிக்கணும். நீர் நான் தளபதிகள் கிட்ட சொல்லி வாங்கிக்கிறேன். தளபதிகள் கிட்ட தண்ணி வாங்கி கொடுக்குறாங்க. ஹீரோயினும் சரி நான் ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணிட்டு வரேன் எழும்ப போறாங்க. ஹீரோ விடவே மாட்டேங்கிறாங்க. ஹீரோயினும் ஏன் என்ன விடவே மாட்டேங்கிறேன்னு கேக்குறதுக்கு ஹீரோவும் ஒரு தடவை உன்னை விட்டதுக்கே நீ எங்க போன அப்படின்னு தேடி கண்டுபிடிக்கிறதே எனக்கு ரொம்ப கஷ்டமாயிடுச்சு. இதுக்கு மேலலாம் நான் உன்னை என்னோட கண்ணை விட்டு தள்ளி இருக்கவே விட மாட்டேன். நீ எப்பவுமே என் கூடயே தான் இருந்துட்டு இருக்கணும். ஒருவேளை நீ எங்கேயாச்சும் போய் மாட்டிக்கிட்ட அப்படின்னா நான் என்ன பண்றதுன்னு கேக்குறாங்களா. ஹீரோயினுக்கு அப்பதான் புரியுது ஹீரோ நம்ம மேல கொஞ்சம் அக்கறையா இருக்காங்கன்னு. சோ அவங்களுக்கு ரொம்பவே ஹாப்பி ஆயிடுச்சு. அதே நேரத்துல இந்த பக்கம் ஹீரோயினோட பிறந்த வீடு இருக்குல்ல, அங்க ஹீரோவோட அங்கிள் நிறைய பொண்ணுங்களை பாத்துட்டு இருக்காங்க. ஏன் இந்த பொண்ணுங்க எல்லாரோட லிஸ்டையும் பாத்துட்டு இருக்க அப்படின்னு கேக்குறதுக்கு, ஏன்னா நம்ம நிறைய பேரை தத்தெடுக்கலாம். நிறைய பொண்ணுங்களை நம்ம தத்தெடுத்தோம்னு வச்சுக்கோயே, நம்மள யாராச்சும் அட்டாக் பண்ண வந்தாங்கன்னா அவங்களுக்கு நம்மளோட பொண்ணை கல்யாணம் பண்ணி கொடுத்துட்டோம்னா ஹீரோ இப்ப எப்படி நமக்கு சாதகமா இருக்கானோ அந்த மாதிரி எல்லா நாடுகளுமே நமக்கு சாதகமா மாறிடும்னு ஹீரோயினோட அப்பாவும் இதெல்லாம் ரொம்ப மோசமான எண்ணம், எதுக்காக இந்த மாதிரிலாம் நீ பிளான் பண்ணிட்டு இருக்க, நம்ம ஹீரோக்கு ஹீரோயினை கொடுத்ததே ரொம்ப பெரிய தப்பு, இருந்தாலும் சரி பரவாயில்ல நம்ம இதை பண்ணிதான் ஆகணும், நம்ம நாட்டு மக்களுக்காக பண்ணி ஆகணும் அப்படின்னு விட்டாச்சு. ஆனா அதை விட்டுட்டு இன்னும் நிறைய பொண்ணுங்களை நம்ம தத்தெடுத்து ஒவ்வொருத்தருக்கா கல்யாணம் பண்ணி கொடுக்கறது இது என்ன மாதிரி இருக்கு, நம்ம நாட்டை பத்தி எல்லாரும் எவ்வளவு கேவலமா நினைப்பாங்கன்னு. அதுக்கு அங்களும் எனக்கு எதை பத்தியும் கவலை கிடையாது, நான் சந்தோஷமா இருக்கணும் நிம்மதியா இருக்கணும் அப்படின்னா இதெல்லாம் பண்ணிதான் ஆகுவேன் அப்படின்றாங்களா. இதை கேட்டுட்டு இருக்கக்கூடிய ஜி ஹீரோயினோட தம்பி இருக்காங்கல்ல, அவங்களுக்கு ரொம்ப கோவம் வந்துருச்சு. அப்பா நீங்க எதுக்காக இப்படி எல்லாம் பண்ணிட்டு இருக்கீங்க, நீங்க இந்த மாதிரி பண்றதுனால நம்ம நாட்டுக்கு கேவலம் தான் வரும், இவன் பொண்ணுங்களை சப்ளை பண்றவன் அப்படின்ற மாதிரிலாம் பேச மாட்டாங்க, இதனால ஹீரோயினுக்குள்ள பிரச்சனை வரும்னு. அதுக்கு அங்களும் எனக்கு அதை பத்தி எல்லாம் கவலை கிடையாது, இந்த நாட்டுல எவனுக்கு சண்டை போட தெரியும், ஒருத்தனும் தைரியம் இல்லாதவன், நானும் சண்டை போட்டு பல வருஷங்களாச்சு. சோ யாராச்சும் படையெடுத்து வந்தாங்கன்னு வச்சுக்கோங்களேன் நம்மளால சர்வே பண்ணவே முடியாது, அதுக்கு பதிலா பொண்ணுங்களை கொடுத்து நம்ம நாட்டை காப்பாத்திக்கலாம், எல்லாரையுமே நம்ம நாட்டுக்கு சொந்தக்காரங்களா மாத்திடலான்னு. இதை கேட்டோன்னு ஜீக்கு ரொம்ப கோவம் வந்துருச்சு. மாமாவுக்கு மட்டும் இது தெரிஞ்சது அப்படின்னா, அதாவது ஹீரோயினோட ஹஸ்பண்டுக்கு மட்டும் ஹீரோவுக்கு மட்டும் இந்த விஷயம் தெரிஞ்சது அப்படின்னா அவன் நம்மள எவ்வளவு கேவலமா நினைப்பாங்க அப்படின்னு அங்க இருந்து கோவமா போயிடுறாங்க. ஆனா அங்கிளோட செக்ரட்டரி இருக்காங்கல்ல அட்வைசர், அவன் வந்துட்டு நீங்க பண்றதுதான் கரெக்ட் அப்படின்னு தூண்டி விட்டுட்டு இருக்கான். இது ஜீக்கு பிடிக்கவே இல்ல. இப்ப ஹீரோ ஹீரோயின் அந்த அகதிகளை கூப்பிட்டு ஒரு இடத்துக்கு போயிட்டாங்க. இந்த இடத்துல அகதிகளுக்கு வீடு கட்டி கொடுத்தோம் அப்படின்னா அவங்களால இங்க சந்தோஷமா வாழவும் முடியும், இந்த தண்ணியை யூஸ் பண்ணி அவங்களால பயிர்களை விளைவிக்கவும் முடியும். சோ அவங்க இனி வறட்சியினால கஷ்டப்பட வேண்டிய அவசியம் கிடையாது, எங்கேயும் ஓடி வழிய வேண்டிய அவசியமும் கிடையாதுன்னு ஹீரோயினுக்கு ரொம்பவே சந்தோஷமாயிடும். நீ நிஜமாவே மக்கள் எல்லாரையுமே நல்ல விதமா பாக்குறேன்னு சொல்றாங்களா. ஹீரோவும் ஆமா அதுக்காக தானே நான் ஒரு தலைவனா இருக்கேன்றாங்க. சோ ரெண்டு பேருமே ரொம்ப சந்தோஷமா இருக்காங்க. அதே நேரத்துல இந்த பக்கம் சி இருக்கான்ல, அவனுக்கு அவங்க அங்கிள் பண்ணக்கூடியது பிடிக்கவே இல்லை, அதனால வீட்டை விட்டு எப்படியாச்சும் எஸ்கேப் ஆகி போகணும் அப்படின்னு ட்ரை பண்றான். அதுக்கு தேவையான எக்யூப்மெண்ட்ஸ் அதுக்கு தேவையான பொருட்கள் எல்லாத்தையுமே எடுத்து வச்சுட்டான். அப்ப கதவை தட்டக்கூடிய சத்தம் கேக்குதா, உடனே பொதி மூட்டை எல்லாத்தையுமே மூடி வைக்கிறானா. அவங்க அம்மா தான் உள்ள வராங்க. என்னடா கிளம்பிட்டியா, போகும்போது நேர் வழியா போக முடிவு பண்ணிருக்கியா இல்லனா காட்டு வழியா போக முடிவு பண்ணிருக்கியான்னு ஜியும் அம்மா அப்படின்னு கூப்பிடுறாங்க. அதுக்கு அவங்க அம்மாவும் நானும் உன் கூட வர்றதுக்கு ரெடியா இருக்கேன், நம்ம தனியா போனோம் அப்படின்னா கண்டிப்பா ஏதாவது பிரச்சனை வரும், அது மட்டும் இல்லாம அபிஷியல்ஸோட லெட்டர் இருந்துச்சுன்னு வச்சுக்கோயே நம்மள யாருமே அட்டாக் பண்ண மாட்டாங்க, ரொம்ப சேஃபா நம்ம போயாக்கு போய் சேர்ந்துடலான்னு. சோ இவங்க ரெண்டு பேரும் சேர்ந்து எஸ்கேப் ஆகிறதுக்கு பிளான் பண்ணிட்டாங்க போயா சிட்டிக்கு. போயால யார் இருக்காங்க, டாஷியோவும் பைசியும். இந்த பக்கம் நைட் ஆயிடுச்சு. நம்ம ஹீரோ ஹீரோயின் நெருப்பு மூட்டி ஸ்டார்ஸ ரசிச்சிட்டு இருக்காங்களா. அப்ப ஹீரோ சொல்றாங்க ஸ்டார்ஸ் ரொம்ப அழகா இருக்கேன்னு. ஹீரோயினும் எங்க ஸ்டார்ஸ் இருக்கு, மேகமூட்டமாலாம் இருக்குன்னு சொல்ல ஹீரோயினை பார்த்து நீ உன்னோட கிளிப்பை நீ இன்னைக்கு வைக்கவே இல்லையே, நான் உனக்கு வாங்கி கொடுத்தேன்ல அதை நீ வைக்கவே இல்லைன்னு. ஹீரோயினும் நீ அதெல்லாம் வேற கவனிக்கிறியான்னு. ஹீரோவும் பின்ன நான் உன்னை கவனிக்கலன்னு நினைச்சிட்டு இருக்க, உன்னை கடத்திட்டு போயிட்டாங்க அப்படின்னு பயந்து உன்னை காப்பாத்த வந்தேன் தெரியுமா. அப்போ உன்னோட பாடி ஃபுல்லாத்தையுமே நான் செக் பண்ணேன், அப்போ உன்னோட தலையில நான் கொடுத்த கிளிப் இருந்துச்சு, அதுக்கப்புறமா நீ அதை மாத்திட்ட, நேத்தைக்கு அப்புறமா நீ அந்த கிளிப்பை வைக்கவே இல்லைன்னு. ஹீரோயின் சிரிச்சுட்டே ஒழுங்கா பாரு நான் கிளிப்பை கொஞ்சம் மாத்தி சைடு மாத்தி தான் வச்சிருக்கேன், நீ கொடுத்த கிளிப்பை தான் வச்சிருக்கேன்னு. ஹீரோ பார்த்துட்டு ஐயோ நான் ஒழுங்கா நோட்டீஸ் பண்ணல சாரி அப்படின்றாங்க. ஹீரோயின் நீ அட்லீஸ்ட் கொஞ்சமாச்சும் நோட்டீஸ் பண்ணியே, அது வரைக்கும் தேங்க்யூன்றாங்களா. அதுக்கப்புறமா ரெண்டு பேரும் கொஞ்ச நேரம் அமைதியா இருக்காங்க. ஹீரோ சொல்றாங்க ஆக்சுவலி உன்னை கடத்திட்டு போனாங்கல்ல அன்னைக்கு நான் ரொம்பவே பயந்து போயிட்டேன், என்னோட தாத்தா என்னோட அப்பா எல்லாருமே என்ன விட்டுட்டு ஒரேடியா போன மாதிரி நீயும் போயிடுவே அப்படின்னு நான் ரொம்ப பயந்து போயிட்டேன். ஆக்சுவலி எனக்கு பொண்ணுங்களை எப்படி பாத்துக்கணும் அவங்க கூட எப்படி பழகணும் அப்படின்ற விஷயங்கள்லாம் தெரியாது, உன்னை கல்யாணம் பண்ணிக்கும் போது ஜஸ்ட் கல்யாணம் அவ்வளவுதானே அப்படின்ற மாதிரி தான் இருந்துச்சு, ஆனா உங்க கூட பழக பழக எனக்கு வித்தியாசமா இருக்கு, நான் நிறைய விஷயங்களை உணர ஆரம்பிக்கிறேன், உங்க கூட இருக்கணும் போலே இருக்கு, எனக்கு உன்னோட
கம்பெனி ரொம்ப பிடிச்சிருக்கு அப்படின்னு மக்கள் எல்லாருமே சந்தோஷமா இருக்கிறத பாக்குறாங்க. நீ ஒவ்வொரு விஷயத்தையுமே செய்யறத பார்க்கும்போது எனக்கு ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்கா இருக்குது. இந்த மக்கள் எல்லாரும் கஷ்டப்படக்கூடாது அப்படின்றதுக்காக அவங்கள நீ பாத்துக்கிறது, இந்த மக்களுக்காக நீ பேசுறது, இது எல்லாமே எனக்கு பிடிச்சிருக்கு. இதே மாதிரி மக்கள் எல்லாருமே சந்தோஷமா இருக்கணும். இந்த தண்ணி மட்டும் எல்லாருக்கும் கிடைச்சிருச்சுன்னு வச்சுக்கோயே, இந்த போர்கள் வறட்சி இதெல்லாம் இருக்கவே இருக்காது. அதுதான் என்னோட ஒரே ஒரு ஆசை. அதுதான் உனக்கும் இருக்கு. ஆனாலும் எனக்கு ஒரு பயம் இருக்குன்னு ஹீரோயின் ஹீரோ பார்த்து, நீ எதுக்காக பயப்பட்டு இருக்க? ஒருவேளை நம்ம ரெண்டு பேருக்கும் சண்டை வந்து, நம்ம ரெண்டு ஃபேமிலிக்கும் சண்டை வந்து நான் உனக்கு ஆப்போசிட்டா நிப்பேன் அப்படின்னு நீ நினைக்கிறியான்னு. ஹீரோவும் அந்த மாதிரி கிடையாது, ஆனா நம்மளோட அமைதியை அப்படியே நில குலைஞ்சு போயிடுமோ ஒரு நாள் அப்படின்னு எனக்கு பயமா இருக்குன்னு. உடனே எல்லா ஜெனரேஷன்லயுமே ஒவ்வொரு மாற்றங்கள் வந்துகிட்டு இருக்கு. நம்ம ஜெனரேஷன்ல வார் போர் எல்லாத்தையுமே தள்ளி வச்சுட்டு எல்லா மக்களுமே சந்தோஷமா இருப்போம் அப்படின்றத நீ நம்பே. ஒரு விஷயத்த மட்டும் மறந்துடாத, நான் என்னைக்குமே உன்னை விட்டு போக மாட்டேன். நான் உன்னை கல்யாணம் பண்ணிட்டு வரும்போது இது ஒரு கல்யாணம் அப்படின்ற மாதிரி நானும் நார்மலா தான் நினைச்சிட்டு இருந்தேன். ஆனா உன்னை கல்யாணம் பண்ணிக்கிட்டு உன்னை பத்தி தெரிஞ்சதுக்கு அப்புறமா நான் உன்னிட்டு விலகி போறதா பிளான் வைக்கவே இல்லை. நீ என்னென்ன கஷ்டப்படுறியோ எல்லா கஷ்டத்திலையும் பாதி நானும் எடுத்துப்பேன். நீ என்னென்ன சொல்றியோ அது எல்லாத்தையுமே நானும் கேட்டுப்பேன். இந்த மக்களோட ஃபேஸ்ல இருக்கக்கூடிய சந்தோஷம் நிலைச்சு நிக்கிறதுக்காக நான் கூட சேர்ந்து எல்லா பிரச்சனைகளையுமே சால்வ் பண்ணுவேன். இந்த அணை எல்லா மக்களையுமே போய் சேரும். நீ எதுக்கும் கவலைப்படாத, அதுக்கு நான் கூட இருப்பேன். இதை கேட்டோன்னே ஹீரோக்கு ரொம்பவே சந்தோஷமாயிடும். ஹீரோயினும் ரொமான்டிக்கா பாத்துட்டு இருக்காங்க. ஆனா என்ன, ரெண்டு பேரும் ஒருத்தருக்கு ஒருத்தர் லவ் சொல்லிக்கல. எங்க கட் பண்ணா ஜி எஸ்கேப் ஆயிட்டான் அப்படின்ற விஷயம் அங்கிளுக்கு தெரிய வருதா. அங்கிளும் நீங்க எல்லாரும் என்னடா பண்ணிட்டு இருந்தீங்க, அவன் போறது வரைக்கும் பாத்துட்டா இருந்தீங்க அப்படின்னு கேட்டுட்டு ஹீரோயினோட அப்பா கிட்ட அவன் எங்க போய் தொலைஞ்சான் அப்படின்றது எனக்கு தெரிய மாட்டேங்குது. ஹீரோயினோட அப்பாவும் அவன் போனதுல என்ன தப்பு இருக்கு, அவன் அவனோட அக்காவை பாக்குறதுக்காக தானே போயிருப்பான்னு. அதுக்கு காவலாளிகள் சொல்றாங்க, போகும்போது அவன் அபிஷியல் லெட்டர் கொண்டு போயிருக்கான். அது மட்டும் இல்லாம ஒரு லெட்டர் எழுதி வச்சுட்டு தான் அவன் போயிருக்கான். கூடிய சீக்கிரமே இங்க திரும்பி வந்துருவேன் அப்படின்னு. ஹீரோயினோட அப்பாவும் நான் தான் சொன்னேன் அவன் திரும்பி வந்துருவான் அப்படின்னு. அங்கிளுக்கு புரிஞ்சிச்சு. அப்படின்னா நீ தானே அவனுக்கு லெட்டர் கொடுத்து விட்டது, நீ தானே அனுப்பி வச்சதுன்னு கேக்குறதுக்கு ஹீரோயினோட அப்பா எதுவுமே சொல்லல. அங்கிளுக்கு ரொம்ப கோவம் வருது. எல்லாருமே தனக்கு ஆப்போசிட்டா நிக்கிறாங்க அப்படின்னு ரொம்ப கோவப்படுறாங்க. இந்த பக்கம் பாத்தீங்கன்னா ஜி அவங்க அம்மா ரெண்டு பேருமே சேர்ந்து டாஷியோவை பார்க்க போயாச்சா. டாஷியோவுக்கு ரொம்ப சந்தோஷம் ஆயிடுச்சு. ஆனா அவங்க அம்மாவுக்கு டாஷியோ வாழ்ந்துட்டு இருக்கக்கூடிய இடம் பிடிக்கவே இல்லை. ரூம் குள்ள போனதுக்கு அப்புறமா, டாஷியோ நீங்க ரொம்ப கஷ்டப்படுறலாம், நீ வீட்டுல இருக்கும்போது எவ்வளவு சந்தோஷமா இருந்தேன்னு. அதுக்கு டாஷியோவும், அம்மா நான் இங்க நல்லா தான் இருக்கேன், பைசி எனக்காக நிறைய விஷயங்கள் பண்ணியிருக்கான். ஆக்சுவலி பைசி ஜயட்டா இருக்கான்ல, அவன் கூட சண்டை போட்டு போயா சிட்டிக்கு தலைவர் ஆயிட்டான் தெரியுமா. அவன் எனக்காக கிட்டார்லாம் செஞ்சு கொடுத்தான் அப்படின்னு. அவன் ஒரு இசைக்கருவி செஞ்சு கொடுத்திருந்திருப்பான்ல, இதை காமிக்கிறாங்க. இதோட நேம் ஆக்சுவலி ஜித்தர். சோ ஓ அவன் உன்னை ரொம்ப நல்லா பாத்துக்கிட்டு இருக்கானா அப்படின்னு சந்தோஷமா கேட்டுக்கிறாங்க. ஆமாமா உங்களுக்காக பைசி ஃப்ரூட்ஸ் எல்லாம் கொடுத்து விட்டுருக்கான் பாருங்க அப்படின்னு ஃப்ரூட்ஸ் எல்லாத்தையும் காமிக்கிறாங்களா. அப்போ அவங்க அம்மா சிரிச்சுட்டே சொல்றாங்க, நான் உன்னை பத்தி ரொம்பவே கவலைப்பட்டேன், ஆனா இனி கவலைப்பட வேண்டிய அவசியம் கிடையாதுன்னு நினைக்கிறேன், பைசி உன்னை ரொம்ப நல்லா பாத்துக்கிட்டு இருக்கான்னு. அதுக்கு டாஷியோவும், உங்களுக்கு இனி ஒரு விஷயம் தெரியுமா, அவன் என் கூட என்கேஜ்மெண்ட் பண்ணிட்டான் அப்படின்றதுக்காக லைக் இருக்குல்ல காட்டு போனா அதை கூட வேட்டையாடி எனக்கு கொண்டு கொடுத்தான்னு அவங்க அம்மாவுக்கு ரொம்பவே சந்தோஷம் ஆயிடுச்சு. டாஷியோவும், அம்மா நியூ இயர் வரைக்கும் இங்க இருங்கம்மா, சேர்ந்து செலிப்ரேட் பண்ணிட்டு வீட்டுக்கு போங்கன்னு அவங்க அம்மாவும் ஒத்துக்கிறாங்க. அதே நேரத்துல இந்த பக்கம் நம்ம ஹீரோ ஹீரோயின் வெய் சிட்டிக்கு போயாச்சு. அங்க பாட்டியையும் மிஸ்டர் வெய்யையும் பாக்குறாங்க. அப்போ வெய்யும் பாட்டியும் ரொம்ப சந்தோஷம் அப்படின்னு உட்கார சொல்றாங்க. வெய்யும், டேய் ஹீரோ நீ ரொம்ப நாள் கழிச்சு திரும்பி வந்திருக்கல, அதனால என்னோட வீட்டுக்கு வா, நம்ம ரெண்டு பேரும் சேர்ந்து குடிக்கலான்னு. ஹீரோயினும், இல்ல இல்ல இவனால குடிக்க முடியாது, இவனுக்கு அடிபட்டு இருக்குன்னு. பாட்டி பயந்து போயிடுறாங்க. என்ன அடிபட்டுச்சான்னு கேக்குறதுக்கு ஹீரோவும், சின்ன அடிதான் பாட்டி, அதெல்லாம் ஒண்ணும் இல்ல, ஒரு நேரம் குடிக்கிறதுல ஒரு தப்பும் கிடையாதுன்னு ஹீரோயின் முறைச்சு பாக்குறாங்க. அதுக்கப்புறமா, பாட்டி உங்களுக்காக நான் நிறைய கிஃப்ட்ஸ் எல்லாம் வாங்கிட்டு வந்தேன், வெளியில போய் எடுத்துட்டு வந்துடுறேன் அப்படின்னு வெளியில இறங்கி போறாங்களா. அப்போ வெய் ஹீரோ கிட்ட, ஹீரோ உன்னை பத்தி ஹீரோயின் ரொம்பவே கவலைப்படுறா பாரு, வெளிப்படையாவே உமல்ல இருக்கக்கூடிய பாசத்தெல்லாம் காமிக்கிறான்னு. ஹீரோவும், அவ இன்னும் அந்த மாதிரிலாம் இருக்கலாம், நான் அந்த மாதிரிலாம் கிடையாது, பொண்ணுங்க எல்லாருக்கிட்டையுமே எவ்வளவு பாசம் காட்டணும் அப்படின்றது எல்லாத்தையுமே ஒரு கணக்கு இருக்குது. அது மட்டும் இல்லாம அவளை நான் கல்யாணம் பண்ணதே ஒரு ரீசன்காக தானே, சும்மா ஒண்ணும் நான் அவளை பிடிச்சு ஒன்னும் கல்யாணம் பண்ணிக்கலையா அப்படி இப்படின்னு யோசிச்சு பேசிட்டு இருக்காங்க. அந்த நேரத்துல கரெக்டா ஹீரோயின் வந்து அத்தனையுமே கேட்டுடுறாங்களா. ஹீரோக்கு ஐயோ அப்படின்னு இருக்கு. அதனால பாட்டி எனக்கு வேற வேலை இருக்கு அப்படின்னு எழுந்திரிச்சு போயிடுறாங்க. ஹீரோயின் முறைச்சு பாத்துட்டு இருக்காங்க. அதுக்கப்புறமா நம்ம ஹீரோ நேரா அவங்க அம்மாவை பாக்குறதுக்காக தான் போயிருப்பாங்க. அவங்க அம்மாவும், டே நம்ம மன்னிச்சிட்டு அந்த கோதுமைகள் அப்படின்னு ஆரம்பிக்கிறாங்களா. ஹீரோவும், அம்மா நம்ம முடிஞ்சதை பத்தி பேச வேண்டாம், நடக்கிறத பத்தி மட்டும் பேசலாமா, நான் உங்களுக்காக நிறைய ஃப்ரூட்ஸ் கொண்டு வந்திருக்கேன், ஹீரோயின் இதெல்லாம் உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும்னு சொன்னா, அது மட்டும் இல்லாம நான் உங்களுக்காக நிறைய கிஃப்ட்ஸும் வாங்கி கொடுத்துருக்கேன் அப்படின்னு உட்கார வைக்கிறாங்களா. ஹீரோட அம்மா ஒரு
ஃப்ரூட் எடுத்து சாப்பிட்டு பாக்குறாங்க. அது ரொம்ப புளிப்பா இருக்கும். கண்ணுல இருந்து கண்ணீர் வருது. பொல பொல பொலன்னு கண்ணீரா வடிக்கிறாங்க. இருந்தாலும் சாப்பிடுறது நிறுத்தல. ஏன்னா கொண்டு வந்தது ஹீரோ வச்சு. அப்போ ஹீரோ அதை பார்த்துட்டு, அம்மா நீங்க அழுதெல்லாம் ஃபீல் பண்ணாதீங்கம்மா, நான் மன்னிச்சிட்டேம்மா, நீங்க என்ன தப்பு பண்ணியிருந்தாலுமே அது எனக்காக தான் அப்படின்றது எனக்கு புரியுதுமா, நீங்க என்ன பெத்தவங்க, ஸோ எனக்கு எந்த கெட்டதும் நடக்கக்கூடாது அப்படின்றதுக்காக தானே நீங்க இதெல்லாம் பண்ணிருப்பீங்க அப்படின்னு ரொம்ப பாசமா பேசிட்டாங்களா. ஹீரோவோட அம்மாவுக்கு புரிஞ்சிச்சு, ஹீரோயின் வேணும்னே இந்த ஃப்ரூட்டை கொடுத்து விட்டுருக்கா, இதை நான் சாப்பிட்டேன் அப்படின்னா என் கண்ணுல இருந்து கண்ணீர் வரும், அப்படியே நாங்க ரெண்டு பேரும் மனசு விட்டு பேசும் அப்படின்றதுக்காக தான் கொடுத்து விட்டுருக்கா அப்படின்றது கண்டுபிடிச்சிட்டு, ஹீரோ நீ ஹீரோயினை பத்தி நிறைய விஷயங்கள் என்கிட்ட இப்போ வரைக்கும் ஷேர் பண்ணிருக்கா, அதுல இருந்து எனக்கு தெரிஞ்சிருச்சு உனக்கு ஹீரோயினை பிடிச்சிருக்குன்னு. ஹீரோவும் இல்லையே அப்படி யாரு சொன்னா அப்படின்றாங்களா. அதுக்கு அவங்க அம்மாவும், நீ என்கிட்ட மறைக்க வேண்டிய அவசியம் கிடையாது, ஒருவேளை நீ அவ கூட வாழணும்னு முடிவு பண்ணிட்டானா பண்ணு, எனக்கு எந்த பிரச்சனையும் கிடையாது, ஆனா என்ன அவளை நீ தான் அடக்கி வைக்கணும் சரியா அப்படின்னு சொல்ல ஹீரோ வாயை திறக்காம இருக்காங்க. அவங்க அம்மாவும், பாத்தியா பாத்தியா நீ வாயை திறந்து பேசவே மாட்டேங்கிற, நான் அவளை மருமகளா அக்செப்ட் பண்ணிக்கிறேன், அதுக்காக நீ அவளுக்கு அடிமையா இருக்க கூடாது ஓகேவா அப்படின்னு கேட்டுட்டு, சரி இந்த ஃப்ரூட்ஸை சாப்பிடு அப்படின்றாங்க. ஹீரோ சாப்பிட்டு பாக்குறாங்களா. அப்பதான் அது புளிப்பா இருக்கிறதே கண்டுபிடிக்கிறாங்க. ஐயோ இது என்ன இவ்வளோ புளிப்பா இருக்கு அப்படின்ற மாதிரி யோசிக்கிறாங்க. ஹீரோவோட அம்மாவும், என் பையன் கொண்டு வந்தாச்சே, புளிப்பா இருந்தா என்ன இனிப்பா இருந்தா இல்ல, எனக்கு எல்லாமே ஒண்ணுதான் அப்படின்னு சாப்பிட்டுட்டு இருக்காங்க. அதுக்கப்புறமா நம்ம ஹீரோ ரூமுக்கு போயிட்டு ஹீரோயின் கிட்ட, இந்த ஃப்ரூட்ஸ் ரொம்பவே புளிப்பா இருந்துச்சுன்னு. ஹீரோயினும் புளிப்பாவா இருந்துச்சு அப்படின்னு தெரியாத மாதிரியே கேக்குறாங்களா. ஹீரோவும் என்ன சாப்பிட்டு பாக்குறியா அப்படின்னு கொடுத்த உடனே ஹீரோயின் சிரிக்கிறாங்க. ஹீரோ சொல்றாங்க, நீ எனக்காக நிறைய விஷயங்களை செஞ்சுட்டு இருக்க, என்னோட அம்மாவும் நானும் ஒன்னா சேர்ந்து பேசணும் அப்படின்றதுக்காக தானே இவ்வளவு விஷயங்களை பண்ணேன்னு. அதுக்கு ஹீரோயினும், ஆக்சுவலி நான் என்னோட வீட்டுல இருக்கும்போது எனக்கு ஏதாவது ஒரு பிரச்சனை அப்படின்னா ஆன்டி கிட்ட ஓடி போயிடுவேன், அவங்களோட மடியில படுத்து அழுது அப்படின்னா எல்லா பிரச்சனையுமே சால்வ் ஆயிடும், எந்த ஒரு அம்மாவுமே தன்னோட குழந்தைங்க நல்லா இருக்கணும் அப்படின்னு தான் நினைப்பாங்க, நல்லா இருக்க கூடாதுன்னு நினைக்கவே மாட்டாங்க, உன்னோட அம்மாவும் அப்படிதான், சோ நீங்க ரெண்டு பேரும் மனசை விட்டு பேசணும்னு நினைச்சேன், அதுக்காக தான் இந்த மாதிரி பண்ணிட்டேன்னு ஹீரோவுமே சிரிக்கிறாங்க. அப்படியே இவங்க ரெண்டு பேரும் பேசி முடிச்சதுக்கு அப்புறமா ஹீரோ குளிக்கிறதுக்காக போயிருக்காங்களா. அப்போ அவங்களுக்கு அவங்க அம்மா சொன்னது, நீ ஹீரோயினை லவ் பண்ண ஆரம்பிச்சிட்ட, நான் அவளை மருமகளை அக்செப்ட் பண்ணிட்டேன் அப்படின்ற மாதிரி பட்ட விஷயங்கள், ஹீரோயினை இவங்க இந்த டிராவல்ல வரும்போது ரசிச்ச விஷயங்கள், எல்லா விஷயத்தையுமே யோசிச்சு பாக்குறாங்க. அவளை நிஜமாவே நான் லவ் பண்ணிட்டேனா அப்படின்னு யோசிச்சுட்டே தண்ணிக்குள்ள மூழ்கி இருக்கும்போது அவங்களோட அப்பா தாத்தா அண்ணா எல்லாருமே ஹீரோவை முறைச்சு பார்த்துட்டு போன மாதிரி இவங்களுக்கு தெரியுது. நான் தப்பு பண்றேன்னா என்ன அப்படின்னு பயந்து போயிடுறாங்க ஹீரோ. அதனால அடுத்த நாள் காலையிலேயே இந்த அணை கட்டுற பணியை எல்லாருக்குமே பிரிச்சு கொடுக்குறாங்க. அவங்களோட வேலை எல்லாத்தையுமே பிரிச்சு கொடுத்ததுக்கு அப்புறமா வெய்ய பாக்குறதுக்காக வந்திருக்காங்க. வெய்யும் குடிக்கணும் அப்படின்னா ஹோட்டலுக்கு போய் குடிச்சிருக்கலாம்ல, எதுக்கு ஏன் ரூம்ல வந்து குடிக்கணும்னு நினைச்சேன்னு. அதுக்கு ஹீரோ, எனக்கு இங்கதான் கம்ஃபர்டபுளா இருக்குன்னு வெய் கேக்குறாங்க. ஏன்டா உன் ஒய்ஃப் நினைச்சு உனக்கு பயமா இருக்கா, அவனை திட்டிடுவான்னு பயப்படுறியான்னு. ஹீரோவும், இல்லையே அவளை நினைச்சு எனக்கு கொண்டு பயம் இல்லையேன்னு உடனே வெய் கிண்டல் பண்ற மாதிரி சிரிக்கிறாங்க. ஹீரோ கேக்குறாங்க, ஒருவேளை நான் ஹீரோயினை லவ் பண்றேன் அப்படின்னா அது ஓகேவா அப்படின்னு. வெய்யும் இல்ல ஓகே இல்லன்றாங்க. ஹீரோ ஷாக் ஆகுறாங்க. அப்ப வெய் சொல்றாங்க, என்ன இருந்தாலுமே அவ நம்மளோட எதிரி நாட்டை சேர்ந்தவ, அவளோட அப்பானாலதான் நம்மளோட அப்பா எல்லாருமே இறந்து போனாங்க, அதை என்னைக்குமே மறந்துடாத, அவ என்னைக்குமே நம்மளோட எதிரி தான் அப்படின்னு ஹீரோ சொல்றாங்க. ஆனா இப்பதான் அவ வெய் ஃபேமிலியை சேர்ந்தவளா மாறிட்டாளே, அவ நமக்கு இந்த மாதிரி நிறைய விஷயங்களை பண்றாளேன்னு. வெய்யும், ஒரு விஷயத்த மறந்துட்டியா, அவ நம்ம வீட்டுல இருக்கும் போதே போயா சிட்டியா அவளோட அக்காவை ஆட்டை போட வச்சா, அது மட்டும் இல்லாம பானி சிட்டிக்குள்ளாடி ஒன்னு நுழைய விடாம அந்த பானி சிட்டியா அவளோட கைக்குள்ளாடியே வச்சுட்டு இருந்தா, அவ்வளவு விஷயங்களை அவ பண்ணிருக்கா மறந்துடாதுன்னு. ஹீரோவும், ஃபர்ஸ்ட் ஸ்டார்டிங்ல தான் நானும் அவளை வீட்டுக்குள்ள விடவே இல்லை, 3 நாள் வெளியில இருந்தா, உள்ள வந்ததுக்கு அப்புறமா எவ்வளவு கஷ்டப்பட்டா, அது ஸ்டார்டிங்ல நாங்க ரெண்டு பேரும் ஒருத்தர் மேல இருந்த நம்பிக்கை இல்லாத நிலைமையில இந்த மாதிரிலாம் பண்ணோம், ஆனா இப்ப அப்படி கிடையாது, அவ நிறைய விஷயங்கள்ல எனக்கு ஹெல்ப் பண்ணிருக்காளே, அணை கட்டுறதுக்கு கூட இப்ப அவ தான் எனக்கு ஹெல்ப் பண்ணிருக்கா அப்படி இப்படின்னு சொன்னோடனே வெய் சொல்றாங்க, ஆல்ரெடி நீ அவளை லவ் பண்ண ஆரம்பிச்சிட்டேன்னு நினைக்கிறேன், நான் சொல்ற விஷயங்கள் உன் காதுல விழவே கிடையாது, ஒரே ஒரு விஷயத்த மட்டும் மறந்துடாத, நீயும் அவளும் என்னைக்குமே ஒண்ணு கிடையாது, உங்க ரெண்டு பேரோட மோட்டிவுமே வேற வேற, என்னைக்கா இருந்தாலும் நீங்க எதிரும் புதிரியுமா தான் இருப்பீங்க, இதை மட்டும் ஞாபகம் வச்சுக்கோ, ஆனா லவ் ஒருத்தவங்கள ஒண்ணு சேர்க்கும் அப்படின்னு நான் கேள்விப்பட்டிருக்கேன், அது உன்னோட விஷயத்துல என்ன ஆகும் அப்படின்றது எனக்கு தெரியாது, லவ் கண்ணை மறைக்கும், அதையும் ஞாபகம் வச்சுக்கோ அப்படின்னு அங்க இருந்து போக சொல்லிடுவாங்க. ஹீரோவுக்கு ஒண்ணுமே புரியல. இப்போ வெய் டிராயிங் போர்டு பக்கத்துல நின்னுட்டு இருக்காங்களா. அப்போ லாயா இருக்கா இல்ல, இவதான் வெய்ய ஒன் சைடா லவ் பண்ணிட்டு இருக்க பொண்ணு, அவ வந்துட்டு உங்களுக்கு ஏதாவது இன்ஸ்பிரேஷன் வந்திருக்கா, நீங்க வரைய போறீங்களா அப்படின்னு கேக்குறதுக்கு வெய்யும், ஆமா எனக்கு ஒரு இன்ஸ்பிரேஷன் வந்திருக்கு அப்படின்னு ஒரு அழகான தேவதை மாதிரி ஒரு டயக்ராம் வரையறாங்க. ஆனா அதுக்கு கண்டு வரையல.
கண்ணல அப்படின்னா டயக்ராம் முடியாதுன்னு கேக்குறதுக்கு வெய்யும் அதுக்கான இன்ஸ்பிரேஷன் எனக்கு இன்னும் கிடைக்கலன்னு சொல்றாங்க. சோ இந்த ஒரு பொண்ணை மனசுல வச்சுட்டு தான் வரைஞ்சிருக்காங்க. சோ இந்த டிராயிங் யாரோடது அப்படின்றத நம்ம வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். இதனால பல பிரச்சனைகள் வரும்னு எனக்கு தோணுது. வெயிட் பண்ணி பார்க்கலாம். எங்க சீன் கட்டாவது இந்த எபிசோட் முடியுது. வெய் நம்ம ஹீரோவோட மனசுல ஹீரோயினும் நீயும் ஒன்னா இருக்க முடியாது, நீங்க ரெண்டு பேரும் லவ் பண்ண முடியாது அப்படின்ற விஷயங்களை சொல்லியிருக்காங்க. இதை ஹீரோ அக்செப்ட் பண்ணிப்பாங்களா, அப்படி இல்லைன்னா இல்ல போடா நான் ஹீரோயினை லவ் பண்ணுவேன் அப்படின்னு ஹீரோயினை லவ் பண்ண போறாங்களா அப்படின்ற எல்லாத்தையுமே அடுத்தடுத்த எபிசோட் பார்த்து தெரிஞ்சுக்கலாம். Thank you friends, take care, bye bye.